நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 7 வருஷத்துக்குள்ள பயங்கர கஷ்டம். 7-8 வருஷமாக பயங்கர கஷ்டம். இப்போ தான் ஒரு 6 மாதமாக லேசாக அப்படியே வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் எட்டி பார்த்துது. இப்போ என்னமோ தெரியல, இந்த சித்திரை மாதத்துலேருந்து ஒன்றும் நல்லா இல்லை ஜோசியரை. அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறந்தாலும் பிறந்தது, ஒன்றும் சிறப்பாக இல்லையே ஜோசியரை, என்ன அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையோடைய தான் இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் எல்லா சேனல்லையும் போய் யாராவது ஒரு ஜோசியர் நல்ல வாக்கு சொல்லிடமுட்டாரா, நல்ல வார்த்தை சொல்லிடமுட்டாரா அப்படின்னு அதிகம் ஜாதகம் தேடக்கூடிய நபர்களாக தனுசு ராசிக்காரர்கள் தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கார். அதாவது ராசிக்கு அதிபதி குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கார். பொதுவாகவே 6ல் குருன்னா ஊரில் பகை அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. ஏன்னா இந்த குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கும்போது நமக்கு 10 காசுக்கு போகாத பிரச்சனைலாம் நம்மளை தேடிக்கிட்டு வரும். நம்ம சிவனேன்னு போனாலும் நமக்கு தேவையில்லாத வம்பு வரும். அதாவது நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நம்ம சிவனேன்னு போயிட்டுருப்போம், 2 நாய் சண்டை போட்டு வந்து வண்டியில் குறுக்கால விழுவோம், நம்ம பொத்துன்னு கிடக்கணும், அடையாண்டா இது வம்பா அப்படின்னு. சிவனேன்னு நம்ம பயிர் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு ஊரில் வாழ்ந்துட்டு இருப்போம். ஊரான் விட்டு ஆடு மாடு வந்து நம்ம கொள்ளையில் மேய்ஞ்சிவிட்டு அவன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவான். ஒரு அடி அடிச்சு விட்டு விரட்டி விட்டோம்னா இது ஏன்டா வம்பு அப்படிங்கிற மாரி கொஞ்சம் உறவுகள் வகையில் பார்க்க, சகோதர சகோதரிகள் வகையில் பார்க்க, பங்காளிகள் வகையில் பார்க்க, அதாவது நம்ம நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா எவனுக்குமே பொறுக்காது. ஏடா இம்மா நாள் கஷ்டப்பட்டு இப்போ தாண்டா லேசாக கொஞ்சம் முன்னுக்கு வரேன், இன்னும் கடன் கூட அடையலடா, இன்னும் பாதி கடன் இருக்குடா, பாதி கடன் அடைச்சதுக்கே வாடா நான் நல்லா இருக்கேன்னு இப்படி ஊரை சுற்றி கண்ணு போட்டு வைக்கிறீங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருத்தமாக இருக்கும். 4 பேர் நல்லா இருந்தால் நம்ம சந்தோஷம்தான் போடுவோம், ஆனால் நம்ம நல்லா இருந்தால் மட்டும் எவனுக்குமே பொறுக்காது. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சித்திரை மாதமே உங்களுக்கு ஓடிச்சு. முழுக்க காரணம் குரு பகவான் 6வது வீட்டுக்கு வந்தது தான். வந்தோடனே கொஞ்சம் சித்து வேலைகளை சாஸ்தியாக தான் கட்டியிருப்பார். இப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் குறையும். ஏன்னா வந்த உடனே கொஞ்சம் போட்டு சாத்தினார் இல்லைங்களா, 4 அடி அடித்தாலும் நறுக்க அடித்து விட்டார் இல்லையா. இப்போ கொஞ்சம் மாத கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் பல கிரகங்கள் குருவோட சேரப்போகுது. எல்லா கிரகமும் 6ல் வந்து பகையெல்லாம் கொடுக்காது. சில கிரகம் குருவோட சேரும்போது எப்பா செவனேன்னு இருப்பா, பாவம் பாவன் அப்படின்னு சொல்லி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும். வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வரார். ராசிக்கு 6க்கு அவர் தான் அதிபதி, 11க்கும் அவர் தான் அதிபதி. எதிரிகள் ஸ்தானத்துக்கு அவர் வராரு. இந்த நேரத்தில் எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் கீழே தான் இருப்போம். இந்த காலகட்டத்தில் வழக்கெல்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் நம்ம இழுத்துக்கிறது நல்லது. தீர்ப்பெல்லாம் இப்போ வர்ற மாரி வச்சுக்கூடாது. ஏதோ உடம்பு சரியில்லை போல வரலன்னு சொல்லி வக்கீல்கிட்ட சொல்லி வாய்தா கீதா போட்டு அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கணும். ஏன்னா அந்த சுக்கரை வந்து அப்படியே கிளம்பணும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். மாத கடைசியில் தான் சுக்கிரன் மிதுன ராசிக்கு போகிறார் 31ஆம் தேதி. அப்போ இந்த வைகாசி மாதம் வரைக்கும் எந்த வழக்குலையும் தீர்ப்பு வரக்கூடாது, ஒரு மேல்முறையீடு செய்யக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். பகையை வந்து சாந்தமாக்கிக்கணும். 4 பேர் வம்புக்கு வளரடி வழக்கு வந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி போகணும். சரிப்பா நீயே பெரிய ஆளாக இருந்துக்க, நான் சின்னவனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் நன்மைகளும் இருக்குது. கடன் சுமை குறையும், வாங்கின கடனை தூக்கி எறிஞ்சிடலாம். உடல் ஆரோக்கியம், கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறத கடைப்பிடிக்கணும். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. வம்பு வழக்கு வந்ததுன்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிங்க. அது மாதிரி ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்க,
கொஞ்சம் இந்த மேடையில் பேசும்போது ஒரு சமூக வலைதளத்தில் எழுதும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வெட்டியாக ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் 4 கேஸு போடுவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நாம் பெரிய ஆள், நான் அதெல்லாம் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், எவனுக்கும் பயப்படணும் எனக்கு அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் இறங்கி போகாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இது மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதியில் நின்று இருக்கும். கடந்த காலகட்டத்தில் இந்த கட்டின வீட்டை பார்த்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா லோனு போட்டேன் இன்னும் வரல, ஒருத்தன் பணம் கொடுக்க வேண்டிய தரவே இல்லை, இப்படியே பாதியில் நிற்கிதே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அந்த பாதியில் நின்ன வீட்டு வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மனசுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. வைகாசி 11 ரிஷபராசிக்கு புதனும் வரார். 7க்கும் 10க்கும் அதிபதி புதன். என்னடா இவர் இப்போ 6ல் உட்கார்றாரு ஜோசியரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் சொன்னால சில கிரகம் இந்த இடத்துல உட்காரும்போது நன்மை செய்யும். அதில் ஒரு கிரகம் புதன். ஏன் அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகமான புதன் மறைவிடத்துக்கு வரும்போது யோகம் செய்வார். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம். தொலைதூரத்துலேருந்து அழைப்புகள் வரும். பெரிய நிறுவனங்கள்லேருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்பு வரும். பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ பேரை நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் நம்மளை சாதாரணமாக இடம் போட்டோம், நம்மளை பல பேருக்கு தெரிஞ்சு போல இருக்க அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதும் சின்னது நடக்கும். ஒரு நகை நட்டு வாங்கலாம், பெரிய அளவில் பழக்க வழக்கம் கிடைக்கும், புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலையே செய்யாமல் வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தவனை விரட்டி விட்டுட்டு நல்ல வேலையாட்களை வேலைக்கு சேர்ப்பீங்க. நல்ல வேலையாட்கள் கிடப்பாங்க இந்த நேரத்தில். இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதான் சில பிரச்சனை அப்படிங்கிறது இதாலே சரியாயிடும். ஆனால் புதன் அவ்வளோ நன்மைகள் செய்வார், சாதாரணமாக செய்யலை. புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு சூரியனோட சேர்ந்துக்கிட்டுங்கும்போது மாணவர்களோட கல்வியில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு விரும்பின கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும். ஃபுல்லாக 10வது முடிச்சுட்டான், 11வது நல்ல பள்ளிக்கூடமாக சேர்க்கணும், உடனே சீட்டு கிடைக்கும். 12வது முடிச்சுட்டான், ஒரு நல்ல படிப்பில் சேர்க்கணும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும். நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களோ, எதை முயற்சி செஞ்சீங்களோ, எதுக்கு விருப்பப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த கல்வி யோகம் அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகமாக கிடைக்குதுங்கிறதால ரொம்ப சரியாகவே அமையும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் செவ்வாய் இருக்கார். ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். 4வது வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுப்பாரு. இப்போ இது வெயில் காலம், வெயில் உச்சத்தில் இருக்குது, உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனையை கொடுப்பாரு. உணவு செரிக்காது, தோல் வியாதிகளை கொடுப்பாரு. அங்கங்கே கொப்பளம் போடும், சூட்டு கட்டி போடும், வேர்க்கூறு வரும். இந்த மாதிரி வேலைகள்லாம் 17 தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வெயிலில் அலையிறத கொஞ்சம் தவிர்த்துங்க. ஏதோ முக்கியமான வேலை இருந்தால் வெளில போவோம், இல்லாட்டி உட்காந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு போவோம், எதுக்கு வெட்டியாக அலைஞ்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறத வளர்த்துக்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. கூடுமான வரைக்கும் பயணங்களை தவிர்த்துருங்க. 18ஆம் தேதி அன்றைக்கி அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரார். அப்போ தான் பூர்வீக சொத்து தகராறுகள் எல்லாமே சரியாகும், பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும், விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். இந்த குறுகிய கால பயிர்கள் இருக்குது பார்த்திங்களா, காய்கறி, பழம், கீரை, இந்த மாதிரியான வகைகளில் 10 ரூபா லாபம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு கத்திரி செடி வச்சேன், தக்காளி செடி வச்சேன், ஒரு கீரை செடி வச்சேன், ஒரு கருவேப்பிலை வச்சேன், இந்த மாதிரியான விஷயங்களில் 10 ரூபா காசு பணம் கூடுதலாக பார்த்துடலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மாங்காய் விளைச்சல் நல்லாயிருக்கும். 10 ரூபா மாங்காய் விற்பனையால் காசு பணம் 10 ரூபா கூடுதலாகவே கிடைக்கும். ஏன்னா இந்த உஷ்ணம் சார்ந்த காய்கறிகள் செவ்வாய் பூர்வ புண்ணியத்துக்கு வரும்போது நிறைய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வைகாசி 27 மிதனராசிக்கு புதன் போகிறார் சொந்த வீட்டுக்கு. புதன் சப்தமஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது வெளிநாடு போய் பணிபுரியணும், ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடச்சிரும். யாரோ ஒரு நண்பன் கூட்டாளி மூலியமாக ஒரு வெளிநாடு போய் ஒரு நல்ல கம்பெனியில் 10 ரூபா வேலைக்கு சேர்ந்துடலாம், 10 ரூபா நல்லபடியாக சம்பாதிக்கலாம். சனி பகவான் சாதகமாகவே இருக்கார். அப்படிங்கிறதால வெளிநாட்டு பயணங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, தாராளமாக கிளம்பி போகலாம். குரு சரியில்லை அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. வெளிநாட்டுக்கு போனால் 10 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் இல்லை ஜோசியரே எனக்கு கொஞ்சம் தயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன முடிவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. அதன் பிறகு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு பகவானோட படத்தை வீட்டில் வச்சே தினமும் வணங்கலாம். குரு கவசம் பாடி குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்கிட்டு மாணவர்கள், ஏழபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த வைகாசி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.